அனைவருக்கும் வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தில் உலக நுகர்வோர் உரிமை தின வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் மார்ச் 17/3/2026 நேற்று மார்ச் 16 நேற்று உலக நுகர்வோர் உரிமை தினம். நேற்று மார்ச் 16 நேற்று இந்த வீடியோ போட வேண்டியது. நேற்று மழை மின்னல் காரணமாக கரண்ட் வர காரணமாக நேற்று வீடியோ போடல. அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம். அதாவது போன ஆண்டு 2025 மார்ச் 16 கள்ளப்பட்டி மாணவர்கள் எங்கள் சங்க சேர்வா மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்க சேர்வா ஒரு கலக்கணும், ஒரு மிரட்டணும், பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் பண்ணோம். ஒரு எளிய பிள்ளைகள், ஒரு அரசியல் கட்சி பின்பலம் இல்லாத, இதுவரை அரசியல் கட்சி பின்பலம் இல்லாத ஒரு அரசியல்வாதி பிள்ளை இல்லாமல் நாங்களா ஒரு எளிய பிள்ளைகள் ஒரு அமைப்பை உருவாக்கி கள்ளப்பட்டி மாணவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டு ஒரு கலக்கணும். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு கொடுத்தோம். நுகர்வோர்னா யாரு, நுகர்வோட உரிமைகள் என்னென்ன இருக்குது, நுகர்வோர் எப்படி நம்ம உரிமைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து காவல்துறை கண்டிச்சு போட்டோம். அதாவது குறிப்பாக கள்ளப்பட்டி சுற்றி உள்ள அந்த காவல்துறை கண்டிச்சு போட்டாங்கன்னா காவல்துறை பொய் வழக்கு போடுறாங்க. அந்த பொய் வழக்கு கண்டிச்சு நம்ம அந்த கள்ளப்பட்டி சுற்றுலாக்களே பொய் வழக்கு போடும் காவல்துறை கண்டிச்சு கூட்டம் போட்டது நம்ம மக்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் தான். இது ஏன் இந்த நேரத்தில் பதிவு பண்ணோம்னா, சமூக ஆர்வலர் மீதும் பொதுமக்கள் மீதும் உடனடியாக அரசு ஊழியர் கொடுக்குற மனுவை வாங்கி எந்தவித விசாரணை இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யுது இந்த காவல்துறை. பொதுமக்கள் எந்த கேள்வி கேட்க கிடையாது. பொதுவாக அரசியல் சட்டப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு கருத்தை கேட்கறது இல்லை. காவல்துறை உடனே வழக்கு போடுறது. அவங்க எண்ணிக்கை அவங்க மெடல் கொடுக்கணும். யார் வேணா வழக்கு போட்டு அவங்க கோர்ட்டில் பார்த்துட்டு மெடல் கொடுக்கணும். இந்த காவல்துறை கண்டிச்சு நாங்கள் அந்த நுகர்வு உரிமை தினத்தை முன்னிட்டு இதையும் சேர்த்து போட்டோம். இந்த நுகர்வு உரிமை தினத்தில் நுகர்வு உரிமையை அதாவது தங்கம் எப்படி வாங்கணும், தங்கம் எப்படி எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்க, அமெரிக்கன் டைம்னு சொல்லிட்டு அந்த தங்க நகையை ஒட்டி அந்த தங்கைக்கு நிகரான இடையை போட்டு காசை வாங்கிடுறாங்க. செய்கூலி சேதனை எவ்வளவு, ஒரு சிலிண்டர் வாங்கினா அது எப்படி இடம் போட்டு வாங்கணும், அந்த சிலிண்டரோட விலை இன்னைக்கு 950 ரூபா இன்னைக்கு கிடைக்கல. இன்னைக்கு உலக பார்த்த ஈரான் போகிறவங்க அமெரிக்கா போகிறதுனால கிடைக்கல. அந்த சிலிண்டர் கிடைச்சா அந்த இடம் போட்டு அவர் எவ்வளோ எப்படி கொடுக்கணும், அந்த சிலிண்டரோட விலை அந்த 940 ரூபா வருதுன்னா அந்த 940 ரூபாய் டோர் டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விழிப்புணர்வு கொடுத்தோம். மற்ற ஆழப்பாடல் நிகழ்ச்சி போட்டோம். அதாவது சமூக ஆர்வலர் பிச்சை மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சமூக சிந்தனை உள்ள பாடல்கள் போட்டோம். அதுவும் கிராம சபை கூட்டத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம். சட்ட விழிப்புணர்வும் கொடுத்தோம். நம்ம எங்களோட ஆலோசகர் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜா அவர்கள் குற்றமில்ல இந்தியா உயர் நடத்துறாங்க. அவங்க மூலியமா ஒரு சட்ட விழிப்புணர்வு கொடுத்தோம். இந்த கூட்டத்துக்கு மக்கள் கண்காணிப்பாகும் அந்த நிறுவனர் கண்டி சாதம் வராது. அவங்க ஒரு மே தின அந்த இயக்கங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டம் அவங்க போயிட்டாங்க. அப்படி அவங்க வர்றது அந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சு மக்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்போ தேர்தல் ஆலோசனைனால நேற்று போட முடியல கூட்டம்னா கண்டிப்பாக போட்டிருப்போம். அடுத்த தேர்தல் முடியவும் அடுத்து 2027 இதே மார்ச் நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு மாபெரும் கலந்து கூட்டம் போடுவோம். உலக மனித உரிமை தினத்தை முன்னிட்டு கூட்டம் போடுவோம். அதனால பொதுமக்கள் மனித உரிமை பற்றி தெரிஞ்சுக்கங்க, நுகர்வு உரிமை பற்றி தெரிஞ்சுக்கங்க, சட்ட விழிப்புணர்வு கற்றுக்குங்க. இந்த பொய் வழக்கு போடும் காவல்துறை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, அந்த அரசு பற்றி பயப்படாதீங்க. நம்மளுக்கு நீதி அரசர்கள் நீதி அரசர்கள் நேர்மையான நீதி அரசர்கள் இருக்காங்க. நம்ம என்ன வழக்கு பொய் வழக்கு போட்டாலும் நம்ம விடுதலை செஞ்சுருவாங்க. நம்ம பொய் வழக்கு போடப்பட்ட காவல்துறையில் கண்டிப்பாக சட்டம் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம காவல்துறை நம்ம பொய் வழக்கு போடும் அரசு ஊழியரை அது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், வட்டார வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், எந்த ஊடகத்துறையாக இருக்கட்டும், எதுக்குள்ள நம்ம பொய் வழக்கு போட்டாங்கன்னா அவங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் நம்ம சட்டம் தெரியும். அதை பார்த்து நம்ம அந்த சட்டத்துப்படி அவங்க வீடு கிடைக்கும். பொய் வழக்கு போட்டால் அதாவது தப்பு செஞ்சா யாராக தான் தண்டிக்கணும். சட்டத்துக்கு முன்னே எல்லாம் சரி சம்பந்தம். ஆனால் பொய் வழக்கு போடுவோம் அதிகாரிகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதனால எல்லாருமே அனைவரும் இந்த நுகர்வு உரிமை தினத்தை முன்னிட்டு எல்லாரும் அந்த உரிமையில எல்லாம் அந்த உரிமையை தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.